நம்ம டிராகன் பால் சீரிஸ்ல இந்த கேள்வி எப்பயாச்சும் நீங்க கேட்டிருக்கீங்களா? அது ஏன் கோகு, வெஜிடா, ஹோவானுக்கெல்லாம் பிறக்கும்போதே ஒரு வாளானது இருந்துச்சு. பிறகு அவங்களுக்கு அடுத்து பிறந்த கோட்டன், ட்ரங்க்ஸு அதுக்கப்புறம் ஹோவானோட பிள்ளையான பானுக்கு ஏன் அந்த மாதிரியான வால் வந்து பிறக்கும்போதே இல்ல? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரான ஒருத்தர் தான் கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேள்வி கேட்ட உடனே உங்க எல்லாத்துக்குமே ஒரு யோசனை தோணியிருக்கும். ஒரு செயல்நிலத்தில் உள்ள ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் திருமணம் நடந்து குழந்தை பிறந்தா தான், அந்த குழந்தைக்கு வாலானது இருக்கும். இதே இது அந்த செயல்நாடு பார்த்தீங்கன்னா, மனித குலத்துல உள்ள ஒரு பெண்ணோட திருமணம் செஞ்சு குழந்தை பெத்துக்கிட்டா, அந்த குழந்தைக்கு வால் இருக்காதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதான் கிடையாது. அப்புறம் எதுக்கு கோட்டனுக்கு அந்த மாதிரியான வால் இருந்துச்சு? ஒருவேள இது ரீசன் இல்லாட்டா, எதான்ப்பா ரீசன் நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கான ரீசன அகிரா டோரியாமாவே ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. எதனால கோட்டனுக்கு அடுத்து வந்த அடுத்த சயின்ஸுக்கெல்லாம் வாலானது நீங்க குடுக்கலன்னு கேட்டப்போ, அவர் சிம்பிளா வரையறதுக்கு கஷ்டமா இருக்குப்பா. வரையும்போது ஸ்க்ரீன்ல அந்த வாலோட மூவ்மெண்ட்ஸையும் சேர்த்து வரையணும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நேரம் அதுக்குன்னே செலவிடுற மாதிரி இருக்கும். அதனால தான் பிறகு கோட்டனுக்கு பிறந்த எல்லா சயின்ஸுக்குமே வாலானது நான் குடுக்கலன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட மாதிரியே, இந்த மாரி உங்கள்ல யாருக்காச்சும் இதே மாதிரியான டிராகன் பால்ல இருக்கிற ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அத தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். அதுக்கான வீடியோவ நான் கூடிய சீக்கிரமா ரெடி பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க நண்பர்களே!